பசுமை சஞ்சலம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமலிங்க ஐயாவோட பண்ணை தாங்க பார்க்க போறோம். இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு 15, 16 வருஷமா வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 14 ஏக்கர் வந்து முழுக்க இயற்கை விவசாயம் தாங்க. அவங்க பையன் கேட்டாருன்னு ஒரு 2 ஏக்கர் மட்டும் அவருக்கு செயற்கை விவசாயத்தை கொடுத்துட்டாரு. மீதி 14 ஏக்கர் வந்து இவர் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ 17 ஏக்கரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக இயந்திரங்கள் பயன்படுத்திருக்காரு. என்னென்ன இயந்திரங்கள் பயன்படுத்திருக்காரு, அந்த இயந்திரங்களால என்னென்ன நன்மை, எந்த மாதிரி இயந்திரங்களை வந்து நம்ம நிலத்துக்கு பயன்படுத்தினா நிலம் வந்து நல்ல மென்மையா இருக்கும் அப்படின்னு பல தகவலும் நம்ம ராமலிங்க ஐயா சொல்றாரு. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும் என்ன மண்ணுக்கு என்ன மாதிரி இயந்திரங்கள்ல எப்படி பயன்படுத்தணும், மகசூல் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி முறையை கையாளணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாரு. இந்த வீடியோ பாருங்க. வணக்கம்யா. வணக்கம். 14 ஏக்கர் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் சார். இயற்கை விவசாயம் முழுக்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பண்ணைக்கு வந்து இயந்திரங்கள் தான் பயன்படுத்துறீங்க. என்ன மாதிரி இயந்திரங்கள் பண்றீங்க, என்ன மாதிரி இயந்திரங்கள் பயன்படுத்துறீங்க, அது என்ன நன்மை சொல்லுங்க. எல்லாம் இயந்திரம்னா ஆடா வெயிட்டாக இருந்தால் பெரிய வண்டி ஓட்ட வண்டி பேச ஓட்டும் சார். வாழையில அழிக்கணும் போனால் பெரிய வண்டி, இல்லைன்னா எல்லாருக்கும் உழவு ஓட்டணும் சின்ன மினி டிராக்டர், மினி உழவு, மினி வீடர், மினி கலப்பை. அதான் சார் இது எல்லா வேலையும் செய்யும். மடிக்கும், உழவு ஓட்டம், சில்லறை வேலையும் செய்யும். இந்த டிப்பர் மாதிரி ட்ராவல் பண்ணி சாணி இயற்கை விவசாயத்து பொருள் எட்டுன்னு வர பொருள் ஏற்றும் போகும். பெருசு பற்றினா அது வந்து பூமிக்கு வந்து வெயிட்டு, அது பூமி ஆடாகும், வெயிட்டை குறைக்கணும். இப்போ நெல்லுக்கா அது ஏரத்தில் ஓட்டும்போது மண் டைட் ஆகுதா கணக்கு. இப்போ நெல் இருக்கும்போது நெல் மிஷின் வந்து தான் ஆகணும். இப்போ ஆள் நெல் அறுவடை பண்ணோன்னா பூமி காய போகிறோம், காயம் போகும்போது வண்டி ஓட்டினா உட்காராது. ஈரமாக இருந்தால் தான் அந்த வெயிட் வந்து உரையும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நெல் காய வச்சா இருக்கிறோம், அந்த பூமி பெரிய நெல் மிஷின் வந்தால் உட்காராது. அதுலேயே சேத்துல பெல்ட் என்ன ஓட்டுறாங்க, அப்படி வந்து சிலலாம் அப்படி ஓட்டுறாங்க. இப்போ நம்ம இடத்துல அப்படி தேவையில்லை. நல்லா காய போட்டால் நெல் இருக்குது மிஷினோட நைஸாக ஓடிவிடும். அப்போ வந்து பூமிக்கு பாடம் கிடையாது. அப்புறம் ஓட்டும்போது பெரிய வண்டி பாதமாக இருந்தால் உழவு மட்டும் ஓட்டி மறுபடியும் கம்பல்சரி இந்த வண்டி தான் சார் ஓட்டணும். கைவண்டி, மினி டிராக்டர் இதெல்லாம் ஓட்டிட்டா நம்ம சில்லறை வேலையெல்லாம் ஆள் ப்ராப்ளம் இல்லை. இந்த வைக்கத்து வரணும்னு வச்சுக்கலாம், இது ஏற்றிட்டு வரும்போது வாரி போட்டு ஒரு நிலத்துக்கு எடுத்து போடலாம். பெரிய பொட்டி ஓட்டினா நம்ம செலவு அதிகம், அது அதிகம், அப்புறம் டிரைவர் அதிகம். இப்போ மீன் நானே ஓட்டிக்குவேன். பாருங்க, இப்படி சுற்றி வந்தால் அந்த வைக்கல வாரி போட்டால் வந்து போயிடும். அப்புறம் மாட்டுக்கு புல்லு போனால் மாடு போகணும். பசுநாள் பவர் தான் சார். பசு வந்து நோய் இல்லாத மருந்து. அதுக்கும் அந்த வைக்கல் வந்து இந்த வைக்கல் முதற்கொண்டு இயற்கை. அப்போ அந்த பால் இயற்கை. அப்படி பார்க்கும்போது எல்லாமே எங்கேருந்து வருதோ, தாயிலேருந்து தாய் நல்லா இருந்தால் புள்ள நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அங்கே மாடு நல்லா இருந்ததுன்னா பூமி நல்லா இருக்கும். அது சாப்பிட்டு இயற்கை விவசாயம் புண்ணியம் கிடையாது. மாடுக்கு வந்து இயற்கை உரம் சாப்பிடுதா, அந்த இயற்கை பால். இப்போ நம்ம சார்லாம் இப்போ செய்யாருன்னு நாட்டு சார் தான் வரும். இப்போ நான் தயாரிக்க முடியல, எங்கள் நண்பர் அனுப்புகிறார். ஒரு 30 கிலோ 40 கிலோ சக்கரை வாங்கி வச்சுருவோம். இவங்க சொல்கிறதால நாட்டு சக்கரை தான், நாட்டு சக்கரை பால் தான், இஞ்சி தான். இஞ்சி கூட நீ வந்து விளைய வைக்கணும். இஞ்சி டீ போடுறியா, அந்த இஞ்சியை வாங்காத. உன் குடும்பத்துக்கு ஒரு 10 சென்ட் 10 வாங்கி செய், 10 காய்கறி செய்ய, 10 கீரை விடுங்க. உனக்கு வீட்டுக்கு ஒரு சென்ட், எங்கே 4 பேருக்கு 4 சென்ட் விட்டுருங்க, அது எல்லாம் போதும். இப்போ தான் ட்ரேவில் வந்துட்டு பார்த்தீங்களா, நாற்று ட்ரேவில் வரும். அப்படியே ட்ரே போட்டு நீங்கள் நாற்றெல்லாம் விட்டுக்கலாம், கீரை விட்டுக்கலாம். 5 வகை கீரை பார்த்தீங்களா. இப்படிலாம் கீரையில் வந்து உன் வீட்டுக்கு பார்த்து கீரை முடக்கத்தானுக்கு இருக்கணும், அது இருக்கணும். அதெல்லாம் பார்த்து சில மாட்டுக்கெல்லாம் பார்த்து மாட்டுக்கு வந்து எவ்வளோ புல்லு, 5 மாடு எவ்வளோ புல்லுன்னு சொல்லுவோம். அந்த வேலையில் சார் ஒரே வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு மாடு சார் அந்த பாக்ஸில் சாணி பிடிப்போம். அது கோமியம் வந்து ஸ்டோர் ஆகிடும் வந்து. போகலாங்க. இப்போதே வந்து ஒரு 3 பாங்க சிரமங்க. இது முடிஞ்சு போச்சா? இது விஎஸ்டி சாருங்க. இது வந்து நான் சைனாவில் தான் சார் வாங்கினேன். பொட்டி முன்னு புதுசாக போட்டேன். இன்ஜின் வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சு இன்ஜின்னு அந்த 10 ஓட்டணும். விற்கிறது நாங்கள் வாங்கிட்டோம் சாருங்க. அது அப்போ 5 லட்ச ரூபா சொன்னாங்க. புதுசாக 5 லட்சம் சொன்னாங்க. நம்ம 2 லட்சம் கிடச்சிது. அதை ஆல்ட்ரு பண்ணி போதும் நம்மளுக்கு. அப்படி பக்காவாக இருக்கும். எல்லாம் சொல்லணுங்க, எல்லாம் ஏற்றிட்டு போக நல்லா செய்யும். கலப்பை காட்டுறாங்க பார்ப்போம். டிப்பர் 1 லட்சம் ஆச்சு. அது 2 லட்சம், இது 1 லட்சம். எல்லாத்துக்கும் இப்போ நம்ம எல்லாம் வாழைப்பள்ள ஏற்றி வாயெல்லாம் புள்ள ஏற்றி வந்துடும் சார். உள்ளே போய் ஏற்றி வந்துடும். சின்னதாக போய் திருப்பி போட்டு மண்ணோட ஆகி வந்துடும். இங்கே இருக்கிற பில்லை போட்டுலாம் கொலையை ஏற்றி வீட்டுக்கு எடுத்து போகலாம். ஒரு மின்னிஷாக என்ன தான் அந்த டேங்கில் ஏற்றிட்டு வரும். எல்லாத்துக்கும் இது பக்காவாக. அது என்ன செய்ய பக்காவாக வேலை செய்யும். 2 வீலர் போட்டுனா என்ன போட்டுனீங்கன்னா ஒரு நடை தான் போகணும். அது 10 நாளைக்கு ஒரே நடை, ஒரே வண்டி மினி டிராக்டர்.
அது பாக்ஸ் பெட்டி, கல்டிவேட்டர், கொக்கி கலப்பை, கல்டிவேட்டர். இது எதுக்கு இதுக்கு பயன்படுது? அது கொக்கி போடணும், உழவு ஓட்ட தான் சார் இது. ஆமாம், அது பொடி ஆகிக்கணும். அந்த பூண்டை பொடி ஆகிக்கணும். அது அங்கே போய் பார்க்கலாம். இது இது வந்து உழவு உழவு தான். இது வாங்க, இது ஓட்டினா மாட்டேன் சார். இது வந்து எல் டைப். எல் டைப் இந்த வெட்டி பாருங்க, இந்த டைப் கொழு. இது என்ன பண்ணும், அந்த பூண்டை தூள் பொடி பொடி ஆகிக்கணும். இதை ஓட்டிட்டு அதை ஓட்டணும். இதை ஓட்டணும். ஏன்னா அதை வந்து காஞ்சி போச்சுன்னா அது கூட்டும், பொடி ஆக்காது. இது மிக்சி மாதிரி இது. நம்ம வீட்டில் மிக்சி வச்சுக்கிறோம்ல அரைக்கிறது, இது அரைச்சிடும். அப்புறமா ஆழம் போனால் அந்த கொக்கிகளை போடும். இது வாங்கலாம். நன்மைன்னா அந்த தோலை பொடியாக ஆக்கிட்டுன்னா பூமி மக்க வேண்டியது தானே. ஈஸியாக மக்கிடும். தூள் ஆக்கிடும். தூளாக்கி பூமியில் அதை விட்டுடும், மண்ணோட மிக்சி ஆகிடும். அது என்ன பண்ணோம், அதை பூமி ஆழம் பத்தாது, கொஞ்சம் மேல் மட்டம் ஓட்டும், அது ஆழமாக ஓட்டும். அது கொக்கி கலப்பை, கல்டிவேட்டர் மாதிரி. இதே சேர் வந்து நம்ம நிலத்தை சேர் ஓட்டுறோம்னா இது சேலை ஓட்டிக்கலாம். ஏங்க, இதை மாதிரி சேலை ஓட்டிக்கலாம். இப்போ நெல் ஓட்டுறோம்ல அதை ஓட்டிக்கலாம். இது நைஸாக என்ன பண்ணணும், திட்டமாக ஓட்டும். அந்த வண்டி போல் மாட்டிக்கும், இதை போட்டால் மாட்டாது. எவ்வளோ அதை பாருங்க, முதல் சேரும் இதான் ஓட்டும். அது போகும், வண்டி இழுக்காது, மூவாது. சரிங்களா? இங்கே வாங்க, இது வாங்கண்ணா. இது சக்திமானில் இப்படி ஓட்டினா உழவு ஓட்டும். இந்த வேலை இது வருங்களா, அதுக்கு அதோட இது ஆழம் ஓட்டும். அந்த கல்டிவேட்டர் போடாதமோ இது போட்டால் போதுன்னா அது ஆழம் தேவையில்லை. இதாலே ஓட்டினா இதோட ஆழம் போகும். இது இப்படி ஓட்டும், அது அப்படி குத்தி ஓட்டும். இது இந்த சைடு மாட்டினாங்க. இதே என்ஃபீல்டு என்னென்ன மாற்றினால் வாங்கண்ணா, மாற்றும் போது கட்சி டைப்பு இப்படி மாறினு சொல்லுது. இப்படி மாறும்போது கரும்பு மடிச்சிடும், ஓட்டிடுறோம். தக்க பூண்டு போட்டு வேலை போட்டு அந்த பூண்டை ஓட்டிடுறோம். ஓட்டும் போது கால் மண் ஏறணும் அப்படின்னா அந்த வேலையை அதை செய்ய அதில் காட்டுறாங்க. அந்த கரும்பு தெரியும் பாருங்க. கரும்புக்கு பார் முதல்ல வந்து தக்க பண்ண நவதானம் போட்டு ஓட்டிடுறோம். ஓட்டிட்டு அந்த மண்ணை ஓட்டி மடிக்கணும், ஏற்றணும், பாராமிக்கிறது. இது இன்னும் அந்த வந்தே இன்ஜின் இப்படி மாட்டணும். இப்போ அப்படி மாட்டுறோம். அந்த ஜாயின் எடுத்து இங்கே போட்டு ஷாப்ட்டு இப்படி சுற்றும். ஃபார்வேர்டு இப்படி மாற்றி வச்ச உடனே பக்காங்க சார். இது அதான் சார் 100 ஆள் வேலை செய்யும் சார். இதை 100 ஆள் வேலை செய்யும். நம்ம ஆள் பற்றாக்குறைக்கு இது இல்லைன்னா பண்ண முடியாது. அது ஒன்று. இது ஒன்று பாருங்க, எங்கே ஒன்றுங்களா. இது முதல்ல வந்து கால் அமைச்சு மிளகா நட்டுட்டோம். உள்ளே களை கொத்தணும். அந்த வண்டி பண்ண மிளகா அடி போடணும். இது உள்ளே ஓட்டும் சார். இல்லை உள்ளே அந்த மிளகா செடி உள்ளே ஓட்டும். களையை மட்டும் ஊற்றணும். இப்போ அந்த களையெல்லாம் மடிச்சு ஓட்டுறது இதுதான் வச்சு ஓட்டுறீங்க. இது களை அந்த கால் ஓட்டுற பாருங்க. அந்த கால் இந்த வண்டி ஓட்டும். அந்த பந்தல் வண்டி போகாது அப்படின்னு இது உள்ள இது ஓட்டும். 5 கலப்பை சார். ஒரு வண்டி, டிப்பரு, 3 கலப்பை. இது ஒரு சிஸ்டம். நம்மளுக்கு வந்து ஆள் வந்து ஒரே ஆள் ஓட்ட மெயின்டைன். இப்போ நான் ஓட்டுமா, அந்த ஆள் ஓட்டுவாப்புல, அது மாதிரி நான் போதும். அது நம்ம கலையில் நம்ம வந்து வளர்த்தரம் ஓட்டுறோம். 3 மாதத்துக்கு ஓட்டுறோம். 3 மாதம் ஓட்டால் சரியாக போடாது. அதோட அது இது வந்து ஜெய் மோட்டார் வாங்கணும் சார், 2004. இது வந்து வழி பிரச்சனை, நல்ல வழி இல்லை சார். இல்லை ஒரு 100 மீட்டர் வழி வந்தால் தான் உள்ள நிலம், சைட்லலாம் வசதி உள்ள நிலம். அதில் வந்து கொய்யா வைக்கும்போது உழவு ஓட்டவோ செய்யவோ வழி இல்லை. அதனால் நம்ம விஜய் வேட்டர் வாங்க சார். அது மானியத்தை கொடுத்தாங்க. 1.5 லட்சம் 75 கொடுத்தாங்க. இது ஒரு 10 வருஷம் வச்சு ஓட்டினேன். ஆரம்பத்தில் என்ன ஆச்சுன்னா, வரும்போதே இதோடைய குணாதிசயம் தெரிய நானே ஓட்டினேன் சார். காலை விட்டுக்கணும். இது காலை விட்டு அடித்து ஒரு 2 லட்சம் மேலே செலவு. ஆனால் என் துரதிருஷ்டம்ன்றால எலும்பு அடிப்படை சதையை மட்டும் அடிபட்டு இதை வச்சுட்டேன் சார். யாரும் ஓட்ட மாட்டாங்க. நான் தான் வந்து ஓட்டினேன். அடிப்பட்டு நான் தான் ஓட்டுவேன், யாரும் விற்கக்கூடாது. இதை வந்து என்ன சொன்னால் அப்புறம் 15 வருஷம் ஓட்டினேன் சார். இதிலே உள்ள அந்த கொய்யெல்லாம் ரவுண்ட் அடிக்கும்.
இதை பார்த்து இந்த வட்டப்பாத்தி பொண்ணை போடும். இந்த வண்டி சிறப்பு சார். இதில் இன்ஜின் கிராம் ஷாட் உடஞ்சி போய் சார். அதோடு எடுத்து வச்சுட்டு வேறு வண்டி போயிட்டான். அப்புறம் வழி கிடச்சிது. வழி கிடச்ச பிறகு எல்லா வண்டியும் வரப்போ காரே வர மாதிரி இருந்தபோது அந்த வண்டி மாட்டேன் சார். ஆனால் இதுக்கு ரெடி பண்ணுறோம், வண்டி ரெடி ஆகுது. இந்த வண்டி நம்ம கடைசி இது இருக்கணும். இது அருமையான வண்டி சார். இது என்னாச்சுன்னா ரிவர்ஸ் வரும்போது ஃபார்வர்டு வரும்போது நான் என்ன பண்ணேன், கிழிச்சி போட்டு பின்னால் வந்துட்டேன். இங்கே கீழே பள்ளம் உடனே கல்ல இந்த கை இந்த பள்ளம் இந்த கால் பள்ளத்தை போய் இந்த காலில் சைடில் விட்டேன் சார். இது வண்டியை வானை விற்கணும்னு எங்கள் பிள்ளையெல்லாம் வந்து வண்டி விற்கணும் சரி. வண்டி வந்து நம்ம கழிச்சு போட்டேன் டக்குன்னு. இது மட்டும் வெட்டிடுது. இதை பற்றி எனக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ண டாக்டர் போனால் அதில் செலவாச்சு. இதை விற்கவே கூடாது. அது வண்டி நல்ல வண்டி. 15 வருஷம் நான் தான் சார் வண்டி ஓட்டுவோம், எல்லாம் போட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். கலையே இருக்காது. ஆள் பிரச்சனை அங்கே ஒரு 8 ஏக்கர் கொய்யா வைக்கும். இதுதான் சார் ஓட்டும். கொய்யா கழிச்சிட்டோம்னா அப்படியே வட்டப்பாத்தி போடும். அதில் நான் எருவு போடுவேன், அப்படியே போட்டு மண் திருடுவேன். இயற்கை விவசாயம் அப்பேருந்து இது எனக்கு ஒரு துணை. நான் ஆள் போட்டால் 100 ஆள் வேலை செய்யும். இந்த வண்டி போட்டால் ஒரு ஏக்கர் ஒரு 2 மணி நேரம் ஓட்டின வட்டப்பாத்தி போட்டுடலாம். அப்படியே எருவு கொண்டு கொட்டிடலாம். அதுக்கு தான் அந்த சின்ன டேரர் செஞ்சு எங்கே பாருங்க, சின்ன பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வண்டி நிற்கி பார்த்தீங்கன்னா அது பின்னால் மாட்டுறது.